إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا صلوات ربي والسلام عليه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நிச்சயமாக அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்விற்கே, அவனையே போடுகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம், அவனிடமே பாவ மன்னிப்பும் கேட்கிறோம். உறுதியாக யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. மேலும் யாரை அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. மேலும் சாட்சி கூறுகிறோம், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன். மேலும் முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுகிறேன். சோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்துடைய புரிதலை கொடுப்பான், மார்க்கத்துடைய அறிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அந்த அடிப்படையிலே அவர்களே, இந்த நாளிலே நீங்கள் விரும்பியிருந்தால், நீங்கள் விருப்பப்பட்டிருந்தால் உறங்கி இருக்கலாம், அல்லது வேற ஒரு காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். எப்படி அனைவரும் இந்த நேரத்தை கழிக்கிறார்களோ, பொழுதை பலர் வீணாக்குகிறார்களோ, அதே போன்று நீங்கள் நேரத்தை கழித்திருக்கலாம். அதை புறந்தள்ளி விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தொழுகையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் வந்ததற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். மேலும் இது அவனுடைய அன்பின் அடையாளமாக இருக்கலாம். அப்படி கதாலிக்க நர்ஜு, அப்படிதான் நாம் ஆதரவு வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே வந்த நோக்கத்தை முழுமையாக அடைந்து வீடு திரும்புவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ்விடம் எனக்காகவும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். சோர்களே, சற்று நாளைக்கு முன்பாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு சடங்குகளுடைய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 நாள் நோன்பு, 5 வேளை தொழணும், 30 நாட்கள் நோன்பு பிடிக்கணும், 2.5% கொடுக்கணும், இத்தனை பேஜ் மனப்பாடம் பண்ணணும், இத்தனை பேஜ் ஓதணும், இத்தனை பேஜ் செய்யணும் என்ற செயல்களின் அடிப்படையானது. அதற்கென்று உள்ளுணர்வுகள் கிடையாது. இது கிறிஸ்தவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானதாக ஆகிவிடுகிறது. பல நேரங்களிலே நம்முடைய வணக்க வழிபாடுகள் வெறும் கிரியைகளாக, வெறும் செயல்களாக, செயலின் அடிப்படையிலாக ஆனதாக நீங்கள் ஆகிவிடுகிறது. பல நேரங்களிலே உள்ளம் சார்ந்ததாக அது இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடம்பிலே ஒரு சிறிய சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகி விடுகிறது. மேலும் அது கெட்டுவிட்டால் ஃபசதல் ஜஸது குல்லு, முழு உடம்பும் கெட்டு விடுகிறது. அலா வஹியல் கல்ப், அது என்ன? அது இதயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்கின்றான். ரப்பினி லா துஃஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ், நாளை மறுமை நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அது எந்த நாள் தெரியுமா யா அல்லாஹ்? அந்த நாளிலே செல்வங்களோ பிள்ளைகளோ எந்த பலனும் அளிக்க முடியாது. யார் தூய்மையான இதயத்தோடு உன்னிடத்திலே வருவார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் அல்லவா? அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாது என்று கூறினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நாளுடைய வெற்றிக்கான முக்கியமான ஒரு தகுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன? யார் பரிசுத்தமான இதயத்தோடு வருவார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைங்கிறது இதயம் சம்பந்தப்பட்டது. ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ இது கிரியைகள் சம்பந்தப்பட்டதாக, செயல்கள் சம்பந்தப்பட்டதாக மாறிவிட்டது. சும்மா யூடியூப்லேயே போய் என்ன பண்ணுங்க, தொழுகைன்னு அடிச்சு பாருங்க. பேசப்பட்ட பயான்கள் அதிகமானவை எதை பற்றி பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், தொழுகையில் எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், எப்படி கை அசைக்கணும், எப்படி தக்பீர் கட்டணும், அதை பற்றி தானே அதிகமான பேச்சு. ஆனால் தொழுகையின் உள்நிலை என்ன, தொழுபவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியான பேச்சுகள் மிக குறைவாகவே இருக்கின்றன இல்லையா?
நான் சொல்றது உண்மையா இல்லையா? தொழுகைன்னு நம்ம யோசிச்சாலே உடனே நிறைய பேர் வரும்போது கூட தொழுகைன்னு சொன்ன உடனேவே என்ன நினச்சிருப்பாங்க, தொழுகையை பற்றி எப்படி குனியணும், எப்படி எழும்பணும், எங்கே கையை வைக்கணும், எங்கே கையை அசைக்கூடாது. இதுதான் தப்பில்லை, அதுவும் மார்க்கத்துடைய தூண் தான். ஆனால் அதை விட அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய எதற்கு அப்படின்னு சொன்னா, தொழுகையில் ஒருவனுடைய மனம் எங்கே இருக்கிறது, அவனுடைய இதயம் எங்கே இருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எப்படி அதை சரி செய்வது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் நம்முடைய இந்த வகுப்பின் நோக்கமாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்வதுதான் இந்த வகுப்புடைய நோக்கம். அதை அறிந்து நம்முடைய தொழுகையிலே இதயத்துடைய நிலையை கண்காணிப்பது. நான் மாற்றிக்கொள்வதுன்னு கூட சொல்லலை, ஏன்னா ஒரு வகுப்புல அது மாற்ற முடியாது. குறைந்தபட்சம் கண்காணிப்பது என்னுடைய இதயம் எங்கே இருக்கிறது என்பதை. அதுதான் இந்த வகுப்புடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. சோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், சூரத்துல் முஃமினூனிலே, கத் அஃப்லஹல் முஃமினூன். கது என்று சொன்னால் இறந்த கால வினை, பாஸ்ட் டென்ஸ். கது என்று சொன்னால் முடிந்து போன ஒரு விஷயம். அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார். மூமின்களுக்கு இனிமே மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படணும், அதற்கப்புறம் தீர்ப்பு வழங்கப்படணும். அதற்கு பிறகுதானே வெற்றி தோல்வியும் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் தான் வெற்றியும் தோல்வி நிரூபிக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், இல்ல, கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லவில்லை, அடைந்து விட்டார்கள், முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா மூமின்களுடைய வெற்றி டேக்கன் ஃபார் கிராண்டட், அது எடுத்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள், கிடைத்ததாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பண்புகளை சொல்லுவான். அதிலே முதல் பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவது, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறவில்லை. மாறாக அவர்கள் யார்? அவர்கள்தான் தொழுகையிலே குஷூவோடு தொழுதவர்கள். அவர்கள்தான் தொழுகையிலே குஷூவோடு. இப்போதைக்கு அந்த குஷுங்கிற வார்த்தையை நான் அப்படியே வைக்கிறேன். ஏன்னா குஷுங்கிறது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய, அதாவது குஷு என்பது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, அதை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், அது விளங்கப்பட வேண்டிய விஷயம். அதனால அது விளங்குவோம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யார் குஷுவோடு தொழுவார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று ஆர்வப்படுத்துவது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறான், ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளிகளுக்கு நரகம்தான். சுப்ஹானல்லாஹ், தொழுகையை விட்டவர்களுக்கு நரகம் என்ற வசனம் பல பார்த்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வசனம் இது. தொழுகையாளிகளுக்கு நரகம்தான். அல்லதீனஹும், யார் அவர்கள்? ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள்தான் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பவர்கள். தொழுகையை விருப்பம் போல் தொழுதவர்கள். தொழுகையில் எப்படி வேண்டுமென்றாலும் தொழலாம், குனிந்து குனிந்து எழுந்தால் போதும், தொழுகை நிறைவேறிவிடும் என்று கருதியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறான். மேலும் இந்த எச்சரிக்கை தான் இந்த வகுப்புடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம் ஆகிவிடக்கூடாது. யாருடைய தொழுகை அவர்கள் நரகத்திற்கு இட்டு செல்லுமோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதும் இந்த வகுப்புடைய ஒரு காரணமாக இருக்கிறது. அவர்களே, மேலும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. நிறைய இந்த இது பண்ணும் பொழுது, மொழிபெயர்க்கும் பொழுது நிறைய சிரமம் இருந்துச்சு. அதனால ஆங்கிலத்தை ஆங்கிலமாகவே நான் விட்டேன். என்னன்னு சொன்னா, உர்வா இப்னு சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சுவையை சுவைப்பதற்காக, உர்வா இப்னு சுபைருடைய தொழுகையை சுவைப்பதற்காக இந்த வகுப்பு. யார் உர்வா இப்னு சுபைர்? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அப்போ உர்வா இப்னு சுபைர் ஒரு சஹாபி அல்ல, ஆனால் யார்? தாபியின். தாபியின்களே மிக முக்கியமான தாபியின், மேலும் தாபியினுடைய அறிஞர்களிலே மிக முக்கியமானவர்கள். மேலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன்.
அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு முறை மதீனாவிலிருந்து சிரியாவுக்கு செல்லும் பொழுது, இது ஆதாரபூர்வமான செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. இது ஆதாரமான ஒரு சம்பவம், இது கதை அல்ல. ஏன்னா அவங்க மதீனாவில் இருந்து சிரியாவுக்கு செல்லும் பொழுது ஒரு நோயால் பாதிக்கப்படுகிறார். ஒரு வகையான நோய், ஒரு தொழுநோயை போன்ற ஒரு நோய். அந்த நோயின் காரணமாக அவருடைய காலிலே ஒரு புண் ஏற்படுகிறது, அது பரவுகிறது வேகமாக. சிரியாவை சென்று அடைந்தவுடன் அப்பொழுது இருந்த அந்த கவர்னர் வந்து அவருக்காக உடனே மருத்துவரை வர வச்சு அவருக்காக சிகிச்சை பார்க்க சொன்னாங்க. உடனே மருத்துவர்கள் சொன்னாங்க, கால் வெட்டி எடுக்கப்பட வேண்டும், இல்லைன்னா இந்த நோய் பரவும், உடம்பு முழுவதும் பரவிடும், அவருடைய கால் வெட்டப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சரின்ட்டாங்க, சரிதான் ஓகேன்ட்டாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன பண்ணணும்? சிடேஷன் கொடுக்கணும் இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மயக்க மருந்து கொடுக்கணும். அதுக்கு பதில் அவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் எங்கேருந்து மயக்க மருந்து, அது பதில் என்ன செய்வாங்க? மது அருந்த சொன்னாங்க. ஆகவே நீங்கள் மது அருந்த வேண்டும், மது போதையில் இருக்கும் பொழுது உங்களுடைய கால்கள் வெட்டப்பட வேண்டும், இல்லை என்றால் வலியின் காரணமாக உயிர் பிரியலாம் என்று சொன்னவுடன் உர்வா இப்னு சுபைர் மறுக்கிறார்கள். மருத்துவர்கள் சொல்றாங்க, மது அருந்தாமல் இந்த ஆபரேஷன் பண்ண முடியாது, காலை வெட்டி எடுக்க முடியாது என்கிறார். உர்வா இப்னு சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அப்படி என்றால் இன்ஷா அல்லாஹ் நான் தொழுகையில் இருக்கும் பொழுது என்னுடைய காலை வெட்டி எடுங்கள், ஒருவேளை நான் பொறுமையாளனாக இருப்பேன் என்று சொன்னார். அதே போன்று அவர்கள் தொழும் பொழுது அவருடைய கால் வெட்டி எடுக்கப்பட்டது. அவர் தொழும்போது கால் வலி இல்லையா? வலி இருந்துச்சு. ஆனால் தொழுகையின் இருந்த காரணத்தால் அந்த வலியை பொறுத்து கொண்டார். சொல்லே, இன்னைக்கு இதை நம்புறது ஈஸி. ஏன் தெரியுமா? இதே வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்க முடியுது. பலஸ்தீனில், காசாவில் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குது, சர்ஜரி பண்ண வேண்டியிருக்குது, ஆனால் மயக்க மருந்து இல்லை. அவங்கள மயக்கம் இல்லாத நிலையில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குது. அப்போ சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு இருக்கிறாங்க, சூரத்துல் யூசுஃபை ஓதிட்டு இருக்கிறாங்க, சூறாக்களை ஓதுறாங்க, வலிதான். ஆனால் அந்த குர்ஆனின் மூலமாக மருத்துவத்தை தேடுகிறார், குர்ஆனின் மூலமாக தன்னுடைய மனங்களை மாற்றுகிறார்கள், குர்ஆனுடைய இன்பத்திற்கு சென்று இந்த வலியை குறைத்துக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? அப்படி என்றால் சகோதரர்களே, அவர்களுடைய தொழுகை எங்கே, நம்முடைய தொழுகை எங்கே? ரெண்டு பேரும் ஒரே தொழுகை தானே. ஏன் அந்த தொழுகை அவர்களுக்கு அந்த பலன் அளிக்கிறது, நம்முடைய தொழுகை ஏன் நமக்கு பலன் அளிக்கவில்லை? நமக்கு தான் இங்க நின்னு சொன்னா காலை வெட்டுறது இல்லை, அங்க நடக்கிற எல்லாமே நமக்கு தெரியும். பின்னாடி என்ன போயிட்டு இருக்குது, பின்னாடி என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல யார் நிக்கிறா, இங்க யார் நிக்கிறா, எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம தொழுகையில் இருக்கும்போது நம்ம மறந்த விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஞாபகம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்ல போனா மறந்த விஷயம் கூட ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் சகோதரர்களே, அது அல்ல சிறந்த தொழுகை என்பது. சிறந்த தொழுகை என்பது அவர்கள் தொழுத தொழுகை, நம்முடைய முன்னோர்கள் தொழுத தொழுகை. அந்த தொழுகையுடைய சுவையை நாம் ரசிக்க இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுப்போம். அதான் இந்த வகுப்புடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. சகோதரர்களே, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஹதீஸ் தான். என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலா. ஒரு அடியான் முதலாக மறுமை நாளிலே கேள்வி கேட்கப்பட போவது அவனுடைய தொழுகை பற்றி தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன் ஸலஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ. யாருடைய தொழுகையின் புத்தகம் சரியாக இருக்குமோ, யாருடைய தொழுகையின் புத்தகம் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றதாக இருக்குமோ, அவன் வெற்றி அடைந்து விட்டான், மேலும் செழித்து விட்டான். வெற்றி அடைந்து விட்டான், மேலும் அவன் சுவனத்திற்கு சென்று விட்டான். நரகத்தை வென்று விட்டான், மேலும் சொர்க்கத்திற்கு சென்று விட்டான். மேலும் இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ். இதற்கப்புறம் யார் அந்த தொழுகையை பாலடிப்பார்களோ அவர்கள் மற்ற புத்தகங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுக்க சொல்லுவான். யார் கடமையான தொழுகை இல்லையோ பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஃபீலான வணக்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு நீண்ட ஹதீஸ். ஆனால் என்னுடைய நம்ம தலைப்புக்கு தேவையான செய்தியை மட்டும் நான் கொண்டு வரேன். நாளை மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏடுகளை விரிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பார்வை எட்டும் தூரம் அவனுடைய ஏடு விரியும். 99 ஏடுகள் விரியும். அல்லாஹ் அறிந்தவன், ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமான ஏடுகள் இருக்கும். ஆனால் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு மனிதன் அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஏடுகளை விரிப்பான்.
99 ஏடுகள் விரியும், ஒவ்வொன்றும் அவனுடைய பார்வை அளவு நீளும். மத்தல் பசர், எங்கு பார்வை முடியுமோ அதுவரை நீளும். சுமாராக நேரா பார்த்தோன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பார்க்க முடியுமா? தெரியல, அல்லாஹ் அறிஞ்சா. நேரா பார்த்தோன்னு சொன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 4 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஏடு. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மனிதன் அந்த ஏடு கொடுக்கும் பொழுது மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்ன ஏடு இது? நான் செய்த ஒரு சின்ன விஷயத்தையும் இது விட்டு வைக்கவில்லை, பெரிய விஷயத்தையும் விட்டு வைக்கவில்லை, என் கேடே என்ன புத்தகம் இது என்று மனிதன் கேட்பான் அல்லவா? 99 ஏடுகள் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்க போறது முதல்ல எதை பத்தி? தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து விசாரிப்பான். யாருடைய தொழுகை வெற்றி பெறுமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மேலதிகமாக கேள்வி கேட்க மாட்டான். அவனுடைய புத்தகம் மூடப்படும், சுவனத்திற்கு செல்லப்படும், சுவனத்திற்கு அனுப்பப்படுவான். பிறகு சொன்னார் அல்லாஹ் அவர்கள், யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துருவி துருவி கேள்வி கேட்பானோ அவனுக்கு அந்த நாளிலே நாசம்தான், கேடுதான் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப தொழுகை மட்டும் தொழுதா போதுமா ஒருத்தன்? மற்ற கடமையில சரியா செய்ய தேவையில்லையா? இப்ப இதோடைய எப்படி புரியுது? எப்படி புரிவது? எப்படி புரிவது? தொழுகை என்பது, தொழுகை சரி செஞ்சுட்டா எல்லாத்தையும் சரி செய்யலாங்கிறது தான் சரியான பதில். ஆனா இந்த தலைப்புல நான் சொல்ல விரும்புறேன், இந்த வகுப்புல நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, தொழுகை என்பது ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தணும். வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் நம்முடைய தொழுகை பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் தொழுகை. அதை பத்தி நம்ம விலாவரியா பார்ப்போம். ஆகவே ஒரு மனிதனுடைய தொழுகை சரியா இருந்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், போதும் அவனை போட்டு நோண்டாத, கரெக்டா தான் இருக்கும், எல்லாம் மூடி வை. மலக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், மூடி என்னுடைய அடியானின் புத்தகத்தை. தொழுகை சரியாக இருந்தால் மற்றதும் சரியாக தான் இருக்கும். சோர்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்னையும் உங்களையும். தொழுகையாளர்களுடைய இன்னைய நிலை என்ன? தொழுகையாளிகளை பார்த்தா மேலதிகமாக சந்தேகப்பட வேண்டும். அப்படி நான் சொல்லலை, அல்லாஹ் மன்னிக்கணும். பலருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. சாதா மனுஷனாக இருந்தால் கூட நம்பிடுவாங்க, அவன் தொழுகையாளியாக இருந்தான்னு சொன்னால், இஸ்லாமிய அடையாளங்கள் முகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், குடுக்கல் வாங்கல பயப்படணும், வீடு வாடகை கொடுக்க பயப்படணும், அவன் வீட்டு பக்கத்தில் போய் வாழ்றதுக்கு பயப்படணும், மோசமான அஹ்லாக் எல்லாம் வெளிப்படக்கூடியது யார்கிட்ட இருந்து? தொழுகையாளிகள்ட்ட இருந்து. ஆனால் அது இல்லை தொழுகையுடைய நோக்கம் என்பது. தொழுகை என்பது மனிதனுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் சரி செய்யக்கூடிய ஒன்று. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை நாம் தொழுகணும். அதுதான் இந்த வகுப்புடைய நோக்கம். அப்ப தொழுகை இன்ஷா அல்லாஹ் சரியா தொழுவோம். ஆனால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகை என்பது ஒரு பரிசு. நீங்க எழுதுங்க, தொழுகை என்பது ஒரு பரிசு. சரி, இது நீங்க கூகுள்ல பார்க்கலாம், கூகுள்ல இருந்து எடுத்தது தான் இது. இது என்னன்னு தெரியுதா? பெயிண்டிங். இதோட விலை வந்து $300 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 30 கோடி US. இரண்டாவது அதிகமாக விற்கப்பட்ட பெயிண்டிங்குடைய விலை இதுதான். இன்னைக்கு அதோடைய விலை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அது விற்று ரொம்ப 10 வருஷமாச்சு இந்த விற்று. அது வந்து கிட்டத்தட்ட இந்தியா காசுக்கு 2700 கோடி ரூபா இந்த பெயிண்டிங்குடைய விலை. கூகுளில் இருக்கு, ரெண்டாவது செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் ப்ரைஸ் சோல்டு அந்த இது பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு இது 5000 கோடியாக இருக்குமா, எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஏன் இந்த வகுப்பில் இதை பற்றி நான் பேசுகிறோம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த வகுப்புக்கும் இந்த பெயிண்டிங்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏன் இதை பற்றி இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட? மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால. நல்ல கணிப்பு தான் வேற. ஆனால் இன்னும் முழுமைப்படுத்துங்க அதை. ஏன் இங்கே கொண்டு வருவோம்? மாஷா அல்லாஹ். இது நம்ம நினைச்சோம் 2700 கோடி சொன்னோன்னா முதல்ல உங்க மனசுக்கு வந்தது என்ன? முட்டாள் தான் வாங்கியிருப்பாங்கன்னு தானே தோணுச்சு உங்களுக்கு. ஆனால் அவன் 2700 கோடி ரூபா சம்பாதிச்சவன். நம்ம 50,000 ரூபா 1 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறோம், அதை விட கம்மியாக சம்பாதிக்கிறோம். நம்ம அவனை பார்த்து முட்டாளுங்கிறோம். ஆனால் இதை வாங்கினவன் 2700 கோடி ரூபா சம்பாதிச்சவன். ஆனால் அவன் கண்ணுக்கு தான் அந்த அளவு தெரியும். அவனை மாதிரி உள்ளவன் என் கையில் இது போச்சு அப்படின்னு சொன்னால் அது 3000 கோடி ரூபாய்க்கு சமம், அவனுக்கு 4000 கோடி ரூபாய்க்கு சமம். இல்லை இது நம்முடைய கைகளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்?
கிழிச்சு போட்டுருவோம். என்னடா இது பார்க்க கூட சுமாராக இருக்குது, நல்ல ஏதாவது பிக்சர் வாங்கி நல்லா கொடைக்கானல் மாதிரி ஊட்டி மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி மாட்ட மாட்டோமா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? தொழுகையும் நம்ம கையில் அப்படி தான் கிடச்சிருக்கு. மிக உயர்ந்த ஒன்று, ஆனால் கிடச்சது நம்ம கையில். அதனால நம்ம எந்த மதிப்பும் அதோடைய மதிப்பு நமக்கு தெரியலை. சுப்ஹானல்லாஹ். மக்களில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? அஷத்துன் நாசுல் பலா யார்? அல் அன்பியா, நபிமார்கள். அந்த நபிமார்களே அதிகமாக சோதிக்கப்பட்டது நபிமார்களுடைய தலைவர் யார்? அவர் யாருங்க? கேட்கலையா? அல்லாஹ்வுடைய தூதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிதானே? என்ன வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு சோதனை தான். ஆனால் அந்த சோதனை உச்சத்தை தொட்டது எப்போது தெரியுமா? அவருடைய வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் ஆமுல் ஹுசுன், கவலையுடைய ஆண்டு, துக்க ஆண்டு என்று ஒரு ஆண்டை பதிவு செய்கிறார்கள். அதுதான் வஹி இறங்கிய 9ஆம் ஆண்டு. வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுதே அவளுடைய தந்தை மரணித்து விட்டார்கள். பிறந்த கொஞ்சம் 2 வருஷத்துல தாயார் மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு பாட்டனாருடைய அப்புறம் அவங்களும் மரணிச்சிடுறாங்க. 6 வயசுலேயே மரணிச்சிடறாங்க. ரசூலுடைய வாழ்க்கை ஃபுல்லாக கவலை இதெல்லாம். 7 குழந்தைகள் இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 6 பேர் மரணிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்ச கொஞ்சம் நாள்லயே அவங்களுடைய கடைசி அன்னை ஃபாத்திமா மரணிச்சிடுறாங்க. வாழ்க்கை முழுவதும் சோதனை தான். ஆனால் அந்த சோதனை உச்சத்தை தொட்டது 9ஆம் ஆண்டு. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய மரணம். அந்த நேரத்தில் அவங்க ஒரே ஒரு மனைவி தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட அனாதையாகி விடுகிறார்கள் அந்த நேரத்தில் வீட்டில். அதற்கு பிறகு அபு தாலிபுடைய மரணம். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க யாருமே என்ற நிலை ஆகிவிடுகிறார். வீட்லேயும் அவங்களுக்கு அமைதி கிடையாது. எந்த தாவா பணிக்காக அனுப்பப்பட்டாங்களோ அதையும் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அபு தாலிபுடைய அந்த பாதுகாப்பு வளையம் நீக்கப்பட்டது. அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாரும் தொந்தரவு கொடுக்க முடியாது. ஏன்னா அபு தாலிப் அறிவு செஞ்சுருந்தாங்க, என்னுடைய மகனுக்கு எதிராக யாராவது கையை வாங்கினாங்கன்னா நாங்கள் போர் தொடுப்போம். நான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் என் மகன் என்னுடைய பொறுப்பில் தான் இருக்கிறார். அப்போ இவரை தொட்டிங்கன்னா ஹாஷிமுடைய வம்சம் உங்களுக்கு எதிராக போர் செய்யும்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அதனால அந்த வளையம் இருந்தது. அந்த வளையம் எடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு சரி மக்கா விட்டு மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாயிஃபில் முயற்சி எடுப்போம்னு நினைக்கிறாங்க. தாயிஃபிலும் தோல்வி. அந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையான ஆண்டு அதுதான். மேலும் அன்னை ஆயிஷா அவங்க கேட்குறாங்க, யாரை சொல்ல அவங்க வாழ்க்கையிலே மிக கவலையான நாள் எது? உஹுதுடைய தினமா என்று கேட்டார்கள். உஹுதுடைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 70 சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் உடைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மயங்கி விழுகிறார்கள், இறந்து விட்டார்கள். சஹாபாக்கள் பலர் மௌத்தாயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சிட்டாங்க என்றே சிந்தனை வந்தது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கவலையான ஒரு நாளாக உஹுது அமைந்தது. அன்னை ஆயிஷா கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஆயிஷாவே, உன்னுடைய மக்கள் தாயிஃபில் எனக்கு கொடுத்தார்களே அந்த தொந்தரவை விடவா, அந்த நாளை விடவா என் வாழ்க்கையில் கடினமான நாள் அதுதான் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த கவலையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீட்டெடுப்பதற்காக என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான்? இதான் இந்த தலைப்புல நீங்க புரிய வேண்டிய முக்கியமான செய்தி. இதை நீங்க புரிஞ்சாதான் இந்த வகுப்பை புரிய முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்ம கவலையிலிருந்து நம்ம மீள முடியாது. வணக்க வழிபாடுகள் அதிகமான கவலைகள் போயிருமா? இல்லை. வணக்க வழிபாடுகள் அதிகமான சோதனைகள் அதிகமாகும். ஏன் இல்லையா? சும்மா அம்சல்ல. அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே சொல்றாங்க, நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்பட்ட நபிமார்கள் சும்மா அம்சல், பிறகு அதை போன்றவர்கள். ஒரு மனிதன் ஈமானில் உயர உயர அவனை நோக்கி சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபியை கவலையில் இருந்து மீட்டெடுக்க முடிவெடுத்தான். அதற்காக கொடுத்ததுதான் என்ன? இஸ்ரா வல் மிஅராஜ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு பயணத்தை ஏற்பாடு பண்ணி நபிமார்கள் எல்லாரையும் வரவழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த நபிமார்களில் நீங்கள் ஒருவர் மட்டுமல்ல, அந்த நபிமார்களுக்கெல்லாம் இமாம் யார்? அன்று இமாமத் செய்தது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்றான். தனக்கு அருகில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருக்கினான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார். கண்களால் அல்ல, இதயத்தால் பார்த்தார். அப்ப இதயத்தால் எப்பொழுதுதானே பார்க்க? இல்லை, அந்த இடத்தில் அல்லாஹ்வை உணர்ந்தார்கள்.
ஒரு பார்த்தல் நிகழ்ந்தது அங்கு. ஆனால் கண்ணால பார்க்கல. எந்த கண்ணும் அவர்கள் அல்லாஹ்வை தொட முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்பாக ஹிஜாபுஹு நூர், அவனுக்கு முன்பாக திரை இருக்கிறது, ஒளியாலான திரை இருக்கிறது, பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு முன்னால் அவர்கள் உணராத அளவு அல்லாஹ்வை உணர்ந்தார். அந்த இடத்தை அடையும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் என்னால் போக முடியாது, எனக்கு அனுமதி கிடையாது, நீங்க போங்க என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சென்ற இடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அடையாத இடம். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தது 50 வேளை தொழுகையை. 50 வேளை ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் தொழ முடியுமா? முடியுமா? முடியும். அது ஒரு ரக்கத்து காக்கா தொழுகையா இருக்கலாம், அல்லது குனிஞ்சு குனிஞ்சு எழும்புறதா இருக்கலாம், அல்லது 5 வேளை தொழுகையை ஒவ்வொரு வாட்டியும் தொழக்கூடிய நிலையா இருக்கலாம், 10 வாட்டியா இருக்கலாம். அல்லாஹ்வே அறிந்தவன். ஆனால் 50 வேளை தொழுகையை கடமையாக்கினாலும் நீ தொழ வேண்டும். நீ படைக்கப்பட்டதின் காரணம் தொழுகைக்காக. இதுதான் அதுல முதல்ல சொல்லப்படக்கூடிய செய்தி. உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்ற செய்தியுடைய வெளிப்பாடுதான் அது. 50 வேளை தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கினான். பிறகு குறைந்தது குறைந்தது குறைந்தது, கடைசியாக எத்தனை வேளை? 5. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான் 5 தான், ஆனால் அது 50. 50 வக்து தொழுதால் எந்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடி இருந்தானோ 5 வக்து தொழுகையின் மூலமாக அதை அடைந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா? இப்பதான் என்னுடைய தலைப்புக்கு வர்றேன். அந்த நாளைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்த ஒன்றே ஒன்று எது? தொழுகை. சகோதரர்களே, இந்த ஹதீஸை கவனிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்பிப இலைய, எனக்கு விருப்பமாக்கப்பட்டது. இந்த வார்த்தையை கவனிங்க. எனக்கு விருப்பமாக்கப்பட்டது அத்திபு வன் நிசா, வாசனை திரவியங்களும் வாசனையும் மேலும் என்னுடைய மனைவிகளும் எனக்கு விருப்பமானவர்கள், விருப்பமாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, ஆனால் என்னுடைய கண் குளிர்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையிலே வைத்து விட்டான். எனக்கு விருப்பமானது தான் என்னுடைய பெண்கள், என்னுடைய மனைவிகளும், என்னுடைய அத்தரும், என்னுடைய வாசனை திரவியங்களும். ஏன்னா வாசனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புனாங்க. மேலும் மலக்குகளும் விரும்புவாங்க. மலக்குகள் விரும்பும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே வாசனையாக இருக்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவாங்க. மேலும் துர்நாற்றத்தை எப்படி மக்கள் விருப்பாங்களோ அதே மாதிரி மலக்குகளும் விருப்பாங்க. ஆனா சொல்லிட்டு சொன்னாங்க, இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் என் கண் குளிர்ச்சி, என்னுடைய வாழ்வாதாரம் தொழுகையில் தான் இருக்கிறது. அதனாலதான் அரிஹ்னா பிஹா யா பிலால் சொல்லுங்க. அரிஹ்னா சொல்லுங்க. அரிஹ்னா பிஹா யா பிலால். இந்த 3 வார்த்தையை நீங்க மறக்கக்கூடாது. அரபி தெரியுதோ இல்லையா, மறக்கக்கூடாது. அரிஹ்னா பிஹா யா பிலால். என்ன அர்த்தம் இதுக்கு? பிலாலை அழைத்து தொழுகையுடைய நேரம் வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பிலாலே எங்களுக்கு ராகத்தை ஏற்படுத்துங்கள். அரிஹ்னா என்று சொன்னால் ராகத்தை தாருங்கள், அமைதியை தாருங்கள், மகிழ்ச்சியை தாருங்கள் என்று சொல்வார்கள். அரிஹ்னா பிஹா யா பிலால், பிலாலே இப்பொழுது எங்களுக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் தாருங்கள் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்லுங்கன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதே சொல்லுவாங்க, போதும், துனியா ரொம்ப கஷ்டப்படுத்துது, ரொம்ப கவலையா இருக்கு, துனியா எரிச்சலா இருக்கு, போதும் நிப்பாட்டுங்க, நேரம் வந்துருச்சு, போது தொழுவோம், அதான் சொல்லுங்கள், மன மகிழ்ச்சி அடைவோம் என்பார்கள். ஆனா அரபி புரிஞ்சா உங்களுக்கு இது புரியும். ஆனா நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அரிஹ்னா மின்ஹா யா அரிஹ்னா மின்ஹா யா பிலால், சீக்கிரம் அதான் சொல்லுங்க, கடமையை முடித்து விட்டு அதிலிருந்து வெளியேறுவோம். புரிஞ்சா உங்களுக்கு? நான் தொழுகையாளியை பத்தி சொல்றேன். யார் தொழுகையோ அவங்கள பத்தி நான் பேசல. நான் தொழுகையாளிகளுடைய மனநிலையை பத்தி சொல்றேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. பிராக்டிக்கலா நான் பேசுறேன். ஹதீஸ்ல இருந்து நீங்க பதில் சொல்லாதீங்க. சாப்பாடு பிராக்டிக்கலா பேசுறேன். ஜும்மாவுடைய தொழுகைக்கு யாராவது சாப்பிட்டு போயிருக்கீங்களா? யாராவது சாப்பிட்டு போயிருக்கீங்களா? என் ஜும்மாவுக்கு முன்பாக பசி வந்ததே இல்லையா யாருக்குமே? சரி, இது நம்முடைய ஊர்ல கூட பெருமையாகவும் சொல்லுவாங்க. சாப்பிடாம நாங்க துஹர் தொழுவாம சாப்பாட்டில் கை வைக்க முடியாது. துஹர் தொழுவாம
சாப்பிட முடியாது, லஞ்ச் கிடையாது, சாப்பிட்டா தொழுதாதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு தருவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் ஒரு சைக்காலஜி இருக்குது. என்ன, ஏதோ வெளியில் வேலையை முடிச்சுட்டு வரையா, டைம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், 2 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, சாப்பாடு இருக்குது, தொழுகை இருக்குது. முதல்ல நம்ம எது செய்வோம்? முதல்ல தொழுவோம். தொழுதுட்டு அப்புறம் என்ன செய்வோம்? ஏன் அப்படியே நீங்க போய் சாப்பிட போனா கூட நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த தொழுகிட்டு சொல்ல முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. முதல்ல கடமை முடி. தொழுகை என்பது கடமை, அதை முடி. அதற்கு பிறகு இந்த உணவு 3 மணி நேரம் உனக்காக தயாரித்தது, அதை ரசித்து உண்ணு. உனக்காக 1000 ரூபாய் கறி வாங்கி ஆக்கியிருக்கு, அதை ரசிச்சு சாப்பிடு. கடமையை முடித்து விடு. உண்மையா இல்லையா? ஆனா அல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல உணவை சாப்பிட்டு அந்த கடமையை முடி, உயிர் வாழணும் இல்லையா, பிறகு ரசித்து தொழு. உணவு பரிமாறும் பொழுது தொழுகை கிடையாது, அதை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தொழுகையே கிடையாது. சரியா இல்லையா? இதை யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையே வழக்கத்துக்காக தானே. ஆனா ஒரு காலத்துல மது ஹலாலா இருந்துச்சு இல்லையா? ஆனா எப்ப மது அருந்தக்கூடாது? மேலும் அவன் மதுவோடு இருக்கக்கூடிய, மது அருந்தக்கூடிய இந்த நிலையில் இருக்கும் பொழுது அவன் தொழக்கூடாது. புரிஞ்சா அவங்களுக்கு? அதோட ஞானம் என்ன, என்ன சொல்றோங்கிறது உனக்கு புரியல அப்படின்னு சொன்னா தொழ தேவையில்லை. மது அருந்தி நிலையில நீ என்ன பேசுறோம், என்ன செய்யறோங்கிறது உனக்கு புரியாத நிலை இருந்தால் உனக்கு தொழுகை கிடையாது. என்றால் சோழர்களே, நான் சொல்ல வர விஷயம் புரியுதா? என்றால் தொழுகை என்பது குனிந்து எழும்புவதல்ல, அது இதயத்துடைய வணக்கம். இந்த வெளியில் இருக்கக்கூடியது நம்முடைய இதயத்தை பாதுகாப்பதற்காக செய்யக்கூடிய செயல்கள். கணக்கெடுக்கப்படுவது நம்முடைய இதயம். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, தொழுகையில எந்த அளவு நீ கவனிக்கிறியோ அதுதான் உன்னுடைய நன்மை.